என்னதான் சில விமர்சனம் வச்சா கூட சில பேருடைய பேச்சு நம்மளை உருக்கி போட்டுரும். அப்படி இந்த பெண்ணோட பேச்சு என்னை உண்மையிலே உருக்கிருச்சு. என் இலகிய மனதம் உண்மையிலே இழந்துருச்சு. என்னன்னா, அப்பா இறந்து போனாங்க, அப்பாவுடைய இறப்பில் அப்பாவுடைய துக்கத்தில் கலந்து கொள்ள முடியாமல் நீட் தேர்வு எழுதிய மகள், அப்பா இறந்து போன பிணத்திற்கு மரியாதை செலுத்த முடியாமல் +2 தேர்வு எழுதிய மகள், அம்மா செத்து போன செய்தியை கேட்ட பிறகும் உருக்கத்தோடு +2 தேர்வு எழுதிய மகள் 600க்கு 590 எடுத்தால், இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வீட்டில் உறவினர்கள் இறந்து போவாங்க, அந்த இறப்பை மனசுல வச்சுக்கிட்டு கண்ணீரோடு பரீட்சை எழுதக்கூடிய தமிழ்நாட்டு மாணவிகளுக்கு மத்தியில என் தங்கத்தை பாருங்க. எக்ஸாம் முக்கியமா விஜய் முக்கியமானா? எக்ஸாம் முக்கியமா விஜய் முக்கியமானா? எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். எக்ஸாம் அது எப்ப வேணா எழுதிக்கலாம். அது எழுதுறோம், எழுதாம போறோம், குட்டிச்சவரா போறோம், என்னமா போறோம். விஜய பாக்குறது முக்கியம். இப்ப இன்னைக்கு விஜய பாக்கணும் நான் பார்க்க முடியாது, எப்பயாச்சும் பார்க்க முடியும். அத்தி பூத்தார் போல எப்பதான் பார்க்க முடியும். பரீட்சை அது எப்பனா எழுதிக்கலாம், செமஸ்டர் வச்சுக்கலாம், நம்ம வந்து எழுதிக்கலாம், இல்லை அரியர் வச்சுக்கலாம், இல்லை பாஸ் பண்ணாம போகலாம். எவனோ ஒருத்தன் காடு வெட்டி கம்மா சேர்த்து எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான், அவங்க அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க. அதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு? பரீட்சையே எழுதாம போல, பள்ளிக்கூடமே போகலாம் போல, காலேஜே போகலாம் போல, விஜய பார்த்தோம். அது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா, அது நல்லா இல்லையா, அது வருமா தேருமா தேராதா, அவர் பார்த்தோம்னு ஒரு தடவை அவர் பார்த்துட்டா வாழ்க்கையில எல்லாமே சரியா வந்துடும் அப்படின்னுக்கா அந்த பிள்ளை சொல்லுது. உண்மையிலே இந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்களும் அந்த கல்லூரி பேராசிரியர்களும் அந்த கல்லூரியுடைய விரிவுரையாளர்களும் சின்ன வயசுல இருந்து பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நான் ராயல் சொல்லிட்டு போறேன். இது மாதிரி நிறைய பிள்ளைகளை உருவாக்குனீங்கன்னா தமிழ்நாடு உருப்படாம போயிடும்.